எங்களுக்கு இதுவே மிகப்பெரிய வெற்றி தான். கண்டிப்பா இதை நாங்க எதிர்பார்க்கல அப்படின்ட்டு தோல்விக்கு பிறகு நபிபியா கேப்டன் பேசியிருக்காருங்க. இன்னைக்கு மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்தியா நபிபியா மோதிய இந்த ஒரு போட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கட்சி புதுசுனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஒரு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆகும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நபிபியா இந்தியா இந்த ஒரு போட்டி என்னங்க சொல்கிறது, எதிர்பார்ப்பு அதிகமாக வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு 2026 வேர்ல்டு கப்பில் மிகப்பெரிய டீமை மிகப்பெரிய லெவலில் அப்செட் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன டீம் தாங்க. அப்செட் பண்ணலாம் கூட ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்குறாங்க. அதனால் எல்லா போட்டியுமே முக்கியமான போட்டி தான். எந்த ஒரு டீமுமே சின்ன டீம் கிடையாது அப்படின்ட்டு இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்பீங்க. அதேமாரியே நாமளும் இன்றைக்கி இந்த ஒரு போட்டியை வாட்ச் பண்ணோம். கண்டிப்பாக இந்த ஒரு போட்டி, அதாவது இந்தியா இன்றைக்கி வெற்றி பெற்றுவாங்க. அதாவது எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தடுமாறி வெற்றி பெறாங்களா இல்லை அசால்ட்டாக வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா முதல் போட்டி பார்த்துருப்பீங்க, இந்தியா USA. அந்த ஒரு போட்டியில் இந்தியா அன்றைக்கி மிகப்பெரிய பயத்தை கொடுத்தாங்க. ஸோ பேட்டிங்கில் இந்தியா செம்ம ஃப்ளாப்பு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல முதல் போட்டியில். இந்த ஒரு போட்டியிலாச்சும் இந்தியா அதை சரி செய்வாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு போட்டியில் டீமே கொஞ்சம் மாற்றினாங்க. 2-3 மாற்றத்தை பண்ணியிருந்தார். ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருந்தார். ஸோ அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் இடம் பிடிச்சிருந்தார். சரிப்பா இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திப்பார்னு பார்த்தா தொடக்கத்தில் அதை பயன்படுத்துகிற மாதிரி தான் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு போனார். அதிரடியாக விளாண்டார். இப்படியே போனார்னா அசால்ட்டாக செஞ்சுரி பதிவு பண்ணிடுவார்ப்பா அப்படின்னு பார்த்தா திடீர்னு 22 ரன்னுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. செக் பண்ணி ஆட்டத்தை இழந்தார்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்தியா நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்த இந்தியா திடீர்னு பார்த்தா 3 விக்கெட் போயிடுச்சு. அதேமாதிரி தான் முதல் போட்டியிலையும் இந்தியா நல்லா தான் விளாண்டாங்க. திடீர்னு ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு. அதனால தான் இந்தியனுக்கு ப்ரெஷர் வந்துச்சு. அதேமாரி இன்றைய போட்டியிலையும் திடீர்னு ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யார் அடிக்க போகிறான்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா அடித்து கொடுத்தாரு. இதன் காரணமாக இந்தியா 250 எட்டியிருக்க வேண்டியது, ஆனால் 209 மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. நபிபியா அன்னைக்கு 210 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் கிளம்பியிருந்தாங்க. ஸோ பவுலிங்கில் பொறுத்து நபிபியா செம்மையாக பவுலிங் போட்டாங்க. ஏன்னா தான் தொடக்கத்தில் ரொம்ப அடி வாங்கிட்டு போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போட்டு இந்திய அணியை கொஞ்சம் சுருட்டாங்க 210க்குள்ளேயே. கண்டிப்பாக இந்தியா போகிற போக்க பார்த்தா 270 250 மேலே தான் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். இதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 50 ரன் கம்மியாக அடிக்க வச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் பேட்டிங்கில் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. செம்மையாகவே ப்ளே பண்ணாங்க. முதல் 7 ஓவர் செம்மையாக ப்ளே பண்ணாங்க நபிபியா. அதுக்கப்புறம் தான் நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒட்டுமொத்தமாக மேட்சை முடிச்சு விட்டார். வருண் சக்கரவர்த்தி வரத்துக்கு முன்னாடி வரையும் செம்மையாக அதிரடியாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. டீசெண்டாக விளையாண்டாங்க. ஓவருக்கு 10 ரன் அப்படின்ட்டு அசால்ட்டாக அடித்தாங்க. ஆனால் வருண் வந்த உடனே முதல் பாலில் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெருசாக கம்பேக் பண்ண முடியல. ஒட்டுமொத்தமாக சுருண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியா 93 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றினா சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு வெற்றி, அதாவது இந்த ஒரு போட்டியில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோல்வி கேப்டன் பேசியிருக்காருங்க. ஏன்னா செம்மையாக நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்லாவே டஃப் ஃபைட் கொடுத்தோம். பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பி இருக்கோம். பவுலிங்கில் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுத்தோம். ஒட்டுமொத்தமாக அந்த மேட்ச்லேயே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் எஃபர்ட்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு எஃபர்ட்டே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாங்கி கொடுத்துருக்கு. இதுவே எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்ட்டு நபிபியா கேப்டன் பேசியிருக்காருங்க. இன்றைக்கி நபிபியா கேப்டன் செம்மையாக பவுலிங் போட்டார். பேட்டிங்லேயும் 2-3 சிக்ஸர் அடித்தாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டீம் நல்ல டீம் சொல்லலாம். ஏன்னா நிறையா டீம் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஒரு T20 உலகக்கோப்பையில். அதேமாதிரியே நபிபியாவும் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. இன்றைக்கி ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். இந்தியா என்ன தான் பெரிய டீமாக இருந்தாலும் வெற்றி பெற்றாங்க. ஆனால் நபிபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் நபிபியா எப்படி ப்ளே பண்ணாங்க?